டைம் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி? எக்ஸாக்ட்லி 1 or 2 times நம்ம பண்ணோம். 102 டைம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 102 டைம் பாத்தீங்கன்னா அதுல 81 டைம் கன்சிக்யூட்டிவா பண்ணோம். பிரேக்கே இல்லாம 81 முறை பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பண்றோம்னா பாத்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெள்ளி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. கீழே இருந்து அடிவாரத்துல இருந்து வெள்ளி விநாயகர் கோயில்னு ஒரு கேட்ட உங்களுக்கு ஒரு 900 மீட்டர் உங்களுக்கு வருங்க. அந்த 900 மீட்டர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீப்பா இருக்கும், இப்படி ஏறுற மாதிரி இருக்கும். இதோட வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயில் பின்னாலேயும் இந்த மலைக்கு பின்னாலேயுமே இருக்குங்க. இதெல்லாம் நம்ம கொண்டு போய் உருவாக்குனது கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே பாத்தீங்கன்னா சுயம்புவா வந்த லிங்கம். ஒரு புனிதமான ஒரு பிளேஸ். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. எப்படி இருக்கும் மலை? லைக் நாங்க போனதுல அவ்வளவா எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க உங்க பார்வையில இருந்து. லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாத ஒண்ணு. சில டைம்ல பாத்தீங்கன்னா உண்மைக்கும் ஒரு கைலாயத்துல இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த ராமாயணத்துல எல்லாம் நம்மளோட மலைகள் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த மலைக்கு கேர்ள்ஸ் போக கூடாதுன்னு ஒரு பக்கம் வேற இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இடம் பாத்தீங்கன்னா அது புனிதம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாருமே சாமி கும்பிடுறது தான் வராங்கன்னு கேட்டானா கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருப்பாங்க. எல்லாமே கொஸ்டின் மார்க்கா இருக்கு. உங்களுக்கு கீழே அரெஸ்ட் பண்றதுக்கான ரீசனே அதுதான். ஜெனரல் பப்ளிக்கு நீங்க குடுக்குற ஒரு டிப் அப்படின்னா இந்த மாதிரி மலை ஏறுறதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண நாளைக்கு வரணும். அந்த ரிசல்ட் அவங்களுக்கு குயிக்கா வரணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. பட் இட் நாட் பாசிபிள். லைக்ங்க 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹில்ல பாத்தீங்கன்னா ஏறினது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. எவரெஸ்ட் ஏறின மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பண்றாங்க. ஏன்னா நம்மளோட மூதாட்டிகள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா ஏறினது. தென் எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க், ஏன் எதனால அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போக முடியறது இல்ல? அப்புறம் நான் அதுக்கு பின்னால ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 3 ரீசன் என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில பிசிக்கலி ஒரு மென்டலி நீங்க பிரேக் ஆயிருக்கலாம். நான் இறங்குற டைம்ல ஒருத்தர் பேக்ல இருந்து கூப்பிட்டாங்க, ப்ரோ ஹரி ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாங்க. நான் அன்பார்ச்சுனேட்லி இப்படி திரும்பி பார்க்கும்போது நான் கால் வைக்கும்போது ஒரு குழி இருந்திருக்கு, எனக்கு தெரியல. நான் அந்த குழியில் வச்சிருக்கேன். என்னோட கால் பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி ஆங்கிள் பல்ஜ் ஆயிருச்சு. அடுத்த செகண்ட் என்னால நடக்க முடியல. எனக்கு உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கால் ஃபுல்லா பல்ஜ் ஆயிருச்சுங்க. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. பிளாஸ்டிக் அங்க போடாம இருக்கிறதுக்கு என்ன ரெமெடி? சாமி கும்பிடுறவங்க உண்மையான டெபியூட் எல்லாம் வந்தேன்னா அந்த மாதிரி த்ரோ பண்ணிட்டு போக மாட்டாங்க. ரெண்டாவது மலையை நேசிக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி பிளாஸ்டிக் த்ரோ பண்ணிட்டு போக மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து ஏற உங்களுக்கும் இப்ப இருக்கிற உங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆஃப்டர் இந்த ஜர்னினால உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம்? பட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இங்க இந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல எதுவும் இல்லை. எதா இருந்தாலுமே பாத்துக்கலாம். அந்த ஒரு ஸ்டேபிள் மைண்டுக்கு வந்துட்டேன்.